ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்கொயர் ரூட் எப்படி 3 மெத்தடில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இந்த மெத்தடில் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 ஒரு ஃபேக்டர்ஸாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ண 1 1 5 2 5 7 6 2 8 8 1 4 4 7 2 36 18 9 3 3. ஸோ இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எழுதும்போது root of 3 into 3 1 2 3 4 5 6 7 8 2s. டூவாக பேர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கும்போது 3 into 2 into 2 into 2 into 2. So we get 2 2s are 4 2s are 8 16 48. இப்போ செகண்ட் மெத்தடில் லாங் டிவிஷன் மெத்தட் 2 3 0 4. ரைட் சைட்லேருந்து 2 நம்பர்ஸாக பேர் பண்ணி தான் நம்ம டிவைட் பண்ணணும். இதுக்கு ஸ்கொயர் டேபிள் இது தெரிஞ்சால் தான் போட முடியும். இப்போ இங்கே பார்த்தோன்னா 23 25 எக்ஸீட் ஆகிடுச்சு. ஸோ 4 4s are 16 எடுத்துக்கலாம். 4 4s are 16. சப்ராக்ட் பண்ணால் 7. நெக்ஸ்ட் நம்பர் 0 4. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 8. அதை இங்கே போட்டுக்கிட்டு 8ஓட ஒரு நம்பர் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வர மாதிரி பார்க்கணும். இங்கே 4 இருக்கிறதுனால எய்தர் 8 2s are 4ஆக வரலாம், இல்லைனா 8 8s are 64 அந்த யூனிட் டிஜிட்டாகவும் வரலாம். ஸோ 82 into 2 4 8 2s are 16 வரல. ஸோ 8 8s are 64 6 8 8s are 64 plus 6 704. ஸோ இங்கேயும் நமக்கு சேம் 78 கிடச்சிருக்கு. இப்போது தேர்ட் மெத்தட், அதுதான் இருக்கிறதுலே சிம்பிளான மெத்தட், ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 3 0 4. இப்போ இங்கே இருக்கிற 4ன்னு பார்த்துக்கிட்டோன்னா அகெயின் யூனிட் 2ஆக இருக்கலாம், இல்லைனா 8ஆக இருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த நம்பர் 23க்கு பார்த்தோன்னா 25க்கு முன்னாடி 25க்கோ லெஸராக இருக்குது 23. ஸோ இந்த டிஜிட் 4ஆக இருக்கலாம். யூனிட் டிஜிட்டில் எதர் 2ஆக இருக்கலாம் 8ஆக இருக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் 5. 4 5s are 20. ஸோ 20யை விட 23 கிரேட்டராக இருக்கிறதுனால இந்த ரெண்டில் இருக்கிற கிரேட்டர் நம்பர் அதாவது 8. ஸோ 4 and 8 48. ஸோ 3 மெத்தட்லேயும் கண்டுபிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.